பிரதமர் மாகாணி அவர்கள் பொதுமக்களுக்கு ஆற்றிய காணொளி செய்தியில் ஒரு மிக முக்கியமான விடயத்தை குறிப்பிட்டிருக்கின்றார். அவர் கூறிய விடயம் என்னவென்றால், முன்னர் வலுவாக இருந்த உறவுகள் என்பது இப்பொழுது பலவீனமாக மாறியிருக்கிறது. இதற்கு ஏற்ற வகையில் கனடாவினுடைய செயற்பாடுகள் அமைய வேண்டும். அதற்கான செயற்பாடுகளை தாங்கள் ஆரம்பித்திருப்பதாகவும் அது குறித்த விவரங்களையும் அவர் இந்த காணொளி உரையில் தெரிவித்திருக்கிறார். இதுவரை காலமும் ஒரு நட்பு ரீதியிலான நாடாக இருந்த நிலை என்பது மாற்றம் பெற்றிருப்பதாக ஏற்கனவே அறியப்பட்டாலும் கூட வெளிப்படையாக இது ஒரு பலவீனமாக கனடாவை கருதுகிற நிலைக்கு அமெரிக்கா சென்று விட்டது என்பதனை வெளிப்படையாக ஒரு தலைவரே தெரிவிக்கின்ற கருத்து எவ்வாறானதாக பார்க்கப்படும்? கனடா மாறவில்லை, அமெரிக்கா மாறிவிட்டது. அமெரிக்கா இப்பொழுது கனடா அமெரிக்கா உறவு என்பது பலவீனம் அடைந்து விட்டது. எனவே தான் எடுக்கப் போகின்ற நடவடிக்கைகளை பூசி மெழுகி மக்களுக்கு தெரிவிக்கப் போவதில்லை, நேரடியாகவே தெரிவிக்கப் போகின்றேன் என்கின்ற செய்தியும் சொல்லியிருக்கின்றார். பொருளாதார, வர்த்தக மற்றும் பாதுகாப்பு உடன்படிக்கைகளில் ஆணித்தரமான முடிவுகளை எடுப்பதற்குமான ஒரு பேச்சு தந்திரத்துக்கான அல்லது பேச்சு சமபல நிலைக்கு கனடாவை தள்ளுவதற்கான முயற்சியாக கூட இருக்கலாம். ஆனால் அந்த பிராக்மெட்டிக் என்கின்ற நடைமுறை சாத்தியமுள்ள விவரங்களையே கனடிய பிரதமர் பகிர்ந்திருக்கின்றார். எனவே அவை ஆரோக்கியமானவை, வரவேற்போம், வாழ்த்துவோம், அவருடன் இணைந்து பயணிப்போம். இந்த கனடாவை பொறுத்தவரையில் முக்கியமான தேவை ஒன்று பாதுகாப்பு சம்பந்தமான நடவடிக்கைகளில் நாங்களாக பணியாற்ற முடியுமா, அல்லது இருக்கின்ற இந்த அமெரிக்க பாதுகாப்பு நோராட் என்கின்ற உடன்படிக்கையில் எவ்வாறான ஆணித்தரமான முடிவுகளை எட்ட முடியும் என்பது. ஏனென்றால் நாளை சாதாரணமாக டொனால்ட் ட்ரம்ப் தூக்கி எறிந்து விட்டு சொல்லலாம், எங்களுடைய பாதுகாப்பால் தான் கனடா இவ்வளவு காலமும் பாதுகாக்கப்பட்டு வந்தது, நாங்கள் எங்களுடைய பாதுகாப்பு நடவடிக்கையிலிருந்து விலத்துகின்றோம் என்றால் கனடாவிற்கு பல பில்லியன் டாலர்கள் உடனடியாக தேவை. அதற்குரிய விமானங்கள், கப்பல்கள் போன்றவற்றின் அல்லது செய்மதிகள் மற்றும் தொடர்பாடல்கள் போன்றவற்றில் எல்லாம் செய்வது. கனடாவும் அமெரிக்காவும் தொடர்ந்து இறுக பயணித்ததான, அதாவது அமெரிக்கா அழைத்தால் கனடா கண்மூடி கொண்டு செல்கின்ற கனடாவாக இருந்ததில் இருந்து இன்றில் இப்பொழுதும் நாங்கள் உங்களுடன் தயாராக இருக்கின்றோம், உங்களுடன் தொடர்ந்தும் பயணிப்போம், ஆனால் உங்களில் தங்கி இருக்க மாட்டோம். இதுதான் முக்கியமான செய்தி. உங்களில் தங்கி இருக்க மாட்டோம் என்றால் நீங்கள் மாறிவிட்டீர்கள், நீங்களாகத்தான் இந்த மாற்றத்தை கொண்டு வந்தீர்கள், இது எங்களை பலவீனமாக்கிவிட்டது. அமெரிக்கா கூட தனது மின் சக்தி தேவைகளுக்காகவோ அல்லது எரிபொருள் தேவைகளுக்காகவோ கனடாவைத்தான் நம்பி இருக்கின்றது என்பதில் பல இடங்கள், பல மாகாணங்களுக்கான மின் விநியோகம் கூட கனடா தான் செய்கின்றது. குறிப்பாக ஒன்டாரியோ, 3 மாகாணங்களுக்கு ஒன்டாரியோ மின் விநியோகங்களை செய்து கொண்டிருக்கின்றது, நியூயார்க் உட்பட. இவ்வாறான நிலைமையில் உறவு என்பது தொடரும். ஆனால் எங்களுக்கு ஒரு ஆளுமையான, ஒரு ஆரோக்கியமான ஒரு வரையறையை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பதைத்தான் காணி அவர்களின் நேற்றைய உரை தெளிவாக்கி இருக்கின்றது. ஆனால் இது ஒரு எதிர்பார்க்கப்பட்ட உரையாக அல்லாமல் மாறாக எந்தவித, அதாவது இனிப்பு, அதாவது பூசி மெழுகாமல் அல்லது சுவையூட்டப்படாமல் அல்லது அமெரிக்காவுக்கு விரும்பிய மாதிரியாக அல்லாமல் நேரடியாக செய்திகள் வழங்கப்பட்டிருக்கின்றன. அமெரிக்காவில் தங்கியிருக்கின்ற ஒரு விடயத்தில் ஒரே ஒரு பலவீனம் இருக்கின்றது, இந்த அப்கிரேட், அதாவது டெக்னாலஜி எல்லாம் இப்பொழுது தொழில்நுட்பம். அப்பொழுது அவர்கள் தாங்கள் செய்கின்ற பிரதியீடுகளை கனடாக்கு வழங்காவிட்டால் அப்கிரேட்ஸை, கனடாவின் சிஸ்டம் என்பது அவர்களுடன் ஒத்துழைக்க, அந்த சேர்ந்து பயணிக்க முடியாத ஒரு நிலைக்கு வரும். அவ்வாறான நிலையிலிருந்து விடுபடுவதற்கு தான் கனடா முயல்கின்றது. என்று சொன்னால் எந்த ஒரு இயந்திரமோ, எந்த ஒரு விமானமோ அல்லது எந்த ஒரு செய்மதியோ தொடர்பாடலோ வாங்கப்பட்டால் அதற்குரிய தொடர் அப்கிரேட்ஸ் என்பது தங்குதடையின்றி கிடைப்பதானால் ஒரு நேர்மையான உறவு தேவை. அதனை ஒரு தடைக்கல்லாக அல்லது ஒரு பேசு பொருளாக, பேச்சுக்கான பொருளாக எந்த நாளும் அமெரிக்கா பயன்படுத்த முடியாத நிலையை தான் கனடா நடைமுறைக்கு கொண்டு வருகின்றார். அதுதான் உண்மைதான். வணக்கம் நேயர்களே, உங்கள் அனைவரையும் CMR தமிழ் FM செய்தியின் பின்னணி நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். அமெரிக்காவில் இருக்கக்கூடிய கனடாவினுடைய உறவு நிலை என்பது இப்பொழுது விரிவடைந்து செல்வதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அது மக்கள் மத்தியிலான கருத்து கணிப்பிலும் அவ்வாறான முடிவுகளே தெரிவிக்கப்பட்டிருந்தது. அண்மையில் பிரதமர் மாகாணி அவர்கள் பொதுமக்களுக்கு ஆற்றிய காணொளி செய்தியில் ஒரு மிக முக்கியமான விடயத்தை குறிப்பிட்டிருக்கின்றார். அவர் கூறிய விடயம் என்னவென்றால், முன்னர் வலுவாக இருந்த உறவுகள் என்பது
இப்பொழுது பலவீனமாக மாறியிருக்கிறது. இதற்கு ஏற்ற வகையில் கனடாவினுடைய செயற்பாடுகள் அமைய வேண்டும். அதற்கான செயற்பாடுகளை தாங்கள் ஆரம்பித்திருப்பதாகவும், அது குறித்த விவரங்களையும் அவர் இந்த காணொளி உரையில் தெரிவித்திருக்கின்றார். இது குறிப்பாக வருகின்ற செப்டம்பரில் இடம்பெற இருக்கின்ற முதலீட்டாளர்களை கவரக்கூடிய ஒரு உரையாக இருக்கின்றது. $1 டிரில்லியன் முதலீட்டை ஈர்க்கப் போவதாக அவர் தெரிவித்திருக்கின்றார். இவ்வாறான விடயங்கள் கனடாவுக்கு தற்போதைய சூழ்நிலையில் எந்தளவு முக்கியத்துவம் வாய்ந்தன, இது பொருளாதாரத்தோடு கனடாவினுடைய ஒட்டுமொத்த நிலையையும் எவ்வாறு மாற்றப் போகின்றது என்பது தொடர்பாக இன்றைய நிகழ்ச்சியில் பேச இருக்கின்றோம். இப்பொழுது ஆய்வாளர் சுரேஷ் தர்மா அவர்கள் இணைந்திருக்கின்றார். அவரை சந்திப்போம். வணக்கம் சுரேஷ். வணக்கம் ராம். வணக்கம் நேயர்களே. ஆமாம். இந்த விடயம் என்பது மிக முக்கியமான ஒரு பேசு பொருளாக இருக்கின்றது. அத்தோடு உலகில் செல்வாக்கு மிக்க அல்லது பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய தலைவர்கள் பட்டியலில் மாகாணி மீண்டும் இடம் பிடித்திருக்கக்கூடிய ஒரு நிலையில், குறிப்பாக ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய பொருளாதார மற்றும் ஆளுநராக விளங்கக்கூடிய மத்திய வங்கி ஆளுநர் லெகார்ட் அவர்களும் மாகாணியை புகழ்ந்து பேசியிருக்கின்ற செய்திகள் வெளிவந்திருக்கின்றன. அவர் எடுக்கக்கூடிய நகர்வுகள் குறித்து உலகத் தலைவர்கள் இப்பொழுது தொடர்ந்து பேசி வருகின்றார்கள். இந்த நிலையில் இந்த அணுகுமுறை, இந்த செய்தி என்பது எவ்வாறு பார்க்கப்படக்கூடியது? குறிப்பாக அமெரிக்கா இதனை எவ்வாறு பார்க்க போகின்றது? ஏனென்றால் இதுவரை காலமும் ஒரு நட்பு ரீதியிலான நாடாக இருந்த நிலை என்பது மாற்றம் பெற்றிருப்பதாக ஏற்கனவே அறியப்பட்டாலும் கூட, வெளிப்படையாக இது ஒரு பலவீனமாக கனடாவை கருதுகிற நிலைக்கு அமெரிக்கா சென்று விட்டது என்பதனை வெளிப்படையாக ஒரு தலைவரே தெரிவிக்கின்ற கருத்து எவ்வாறானதாக பார்க்கப்பட வேண்டியது? இல்லை, நிச்சயமாக இது ஒரு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த உரை என்று கூற வேண்டும். கனடாவை பொறுத்தவரையில் இவ்வாறான ஒரு தெளிவான பார்வை என்பது முன்னர் எப்பொழுதுமே முன்வைக்கப்படவில்லை. இவ்வாறு முன்வைக்கப்படுவதற்கான காரணமாக நீங்கள் குறிப்பிட்டது போல செப்டம்பர் மாதம் டொரண்டோவை மையப்படுத்தி $1 டிரில்லியன், அதாவது $1000 பில்லியன் முதலீடாக பெறுவதற்கான ஒரு உலக மகாநாட்டை நடத்தப் போவதாக மாகாணி அறிவித்திருக்கின்றார். இது கனடா எப்பொழுதுமே செய்திராத ஒரு முயற்சி. இந்த முயற்சி வெற்றி பெறுமாக இருந்தால் கனடாவின் நிலை என்பது நாங்கள் கண்கூடாக ஒரு பணக்கார நாடாக பார்க்கின்ற நிலைக்கு கனடா சென்று விடும் என்கின்ற நிலை என்பது திட்ட தெளிவாகியுள்ள நிலையில், ஏற்கனவே தான் அந்த பதவி வகித்த ஒரு குறுகிய காலத்தில் பல பில்லியன் டாலர்கள் முதலீடுகளை உறுதிமொழியாக மாத்திரமல்ல ஒப்பந்தங்களாக கைச்சாத்திருத்தவர் என்ற முறையில் நிச்சயமாக அவர் தெரிவித்திருக்கின்ற கருத்து என்பது, அதாவது கனடா மாறவில்லை, அமெரிக்கா மாறிவிட்டது. அமெரிக்கா இப்பொழுது கனடா அமெரிக்கா உறவு என்பது பலவீனம் அடைந்து விட்டது. எனவே தான் எடுக்க போகின்ற நடவடிக்கைகளை பூசி மெழுகி மக்களுக்கு தெரிவிக்கப் போவதில்லை, நேரடியாகவே தெரிவிக்கப் போகின்றேன் என்கின்ற செய்தியும் சொல்லியிருக்கின்றார். அமெரிக்காவை பொறுத்தவரையில் இது ஏற்புடைய செய்தி அல்ல நிச்சயமாக. ஆனால் அவர் கூறிய விடயம் என்கின்ற அமெரிக்கா மாறிவிட்டது, அதனுடைய கனடாவுடனான உறவு பலவீனப்படுத்தப்பட்டது என்பது பாரிய உண்மை. அதில் எந்த விதமான மாற்று கருத்துக்கு யாருக்கும் இடமில்லை. எந்த எதிர்கட்சிகள் கூட அதில் இணைந்து பயணிக்க வேண்டிய தேவை ஒன்றை ஏற்படுத்தி இருக்கின்றது. ஆனால் தங்குநிலை பொருளாதாரம் என்பதில் இருந்து சுயசார்பு பொருளாதாரமாக 50% தங்களை முனைப்பாக்குகின்ற முயற்சியின் பொழுது வேறு பல விடயங்களையும் முன்னிறுத்தி மாகாணி செயற்படுவதானது நிச்சயமாக கனேடியர்களை பொறுத்தவரையில் ஒரு ஆரோக்கியமானதும், குறிப்பாக இந்த பிரிவினைவாதம் குறித்து கதைக்கின்ற அல்பர்டா மற்றும் கியூபக் மாகாணத்தவர்களுக்கு இது ஒரு கற்பிதமாகவும் அல்லது கனடாவுடன் இணைந்து பயணிக்க வேண்டிய தேவை இருப்பதான செய்தியை கூறுவதாக இருந்தாலும், அமெரிக்காவின் தற்போதைய தலைமை உலகின் பல பாகங்களிலும் சந்தித்துக் கொண்டிருக்கின்ற தலையீடுகளில் 10ஓடு 11ஆக அல்ல, இது நிச்சயமாக மிகவும் ஒரு ஆழமான அருகில் உள்ள பிரச்சனையாக பார்க்கப்பட வேண்டிய தேவை அவர்களுக்கு ஏற்படுத்தியுள்ளது. இது அவர்களால் ஏற்படுத்தப்பட்ட பிரச்சனை. அவர்களுடைய தலைமையும் அவர்களுடைய நடைமுறையும் இதனை கண்கூடாக எங்களுக்கு காட்டிச் சென்றன. ஆளுநர்கள் என்று அழைத்தது மட்டுமல்ல கனேடிய பிரதமரை, அதைவிட தங்களுடைய வரைபடத்தை மாற்றி கனடாவை இணைத்து அமெரிக்க வரைபடத்தை வெள்ளை மாளிகையில் வைத்ததாக இருக்கட்டும், அல்லது 51வது மாகாணம் என்று குறிப்பிட்டதாக இருக்கட்டும், அல்லது எங்களால் செலுத்த முடியாத வரிகளை விதித்ததாக இருக்கட்டும், இவையெல்லாம் இந்த உறவு நிலையை பிளவு நிலைக்கு கொண்டு சென்றது. எனவே இது அமெரிக்கா தானாக வாங்கி கொண்ட ஒரு பரிசு. ஆனால் நிச்சயமாக அமெரிக்காவால் எதிர்பார்க்காத ஒரு விடயம் காணி அவர்களால் இவ்வாறான நடவடிக்கைகளில் வெற்றி பெற முடியும் என்று.
குறிப்பாக இது இந்த அவுட் ஆஃப் த பாக்ஸ் திங்கிங் என்ற வகையில் தான் இந்த $1 trillion மூலதனத்தை பெறுவதற்கான முயற்சி. நாங்கள் உண்மையிலேயே $1 trillion என்பது அவருடைய இலக்காக இருந்தாலும் 500 பில்லியன் டாலர்கள் வந்தால் கூட, $1/2 trillion வந்தால் கூட அது ஒரு பெரிய வெற்றி. அது கனடாவிற்குள் வரப்போகின்ற ஒரு முதலீடு. அங்கே தொழில் வாய்ப்புகள் பெருகும், தேவைகள் அதிகரிக்கும், மற்றும் அவர்களுடைய இந்த போக்குவரத்து அல்லது இந்த பொருளாதார பரிமாற்றங்கள் என்பன அதிகரிக்கும் பல நாடுகளுடன். இது உண்மையிலேயே வரவேற்கத்தக்க விடயமாகவும், அதே நேரம் அமெரிக்காவை பொறுத்தவரையில் அதாவது தான் விட்ட ஒரு தவறு காரணமாக கனடா செல்கின்ற பாதை அதை தவிர்க்க முடியாத பாதை ஏற்பதாகவும் இருக்கும். இங்கே இருக்கின்ற காரணம் இன்னும் ஒன்றும் இருக்கின்றது. என்னை பொறுத்தவரையில் இவ்வாறு கூட பார்க்கலாம். அதாவது இந்த குஸ்மா எனப்படும் இந்த ஒப்பந்தம் ஜூலை மாதம் ரத்தாகின்றது. ஜூலை 1ஆம் தேதி இவர்கள் அதற்குரிய பேச்சுவார்த்தையை ஆரம்பிக்க வேண்டும். அந்த நேரத்தில் இவ்வாறான ஒரு நிலையை கொண்டு வருவது உறவு நிலையில் சில வேளைகளில் இன்னும் இறுக்கத்தை கொண்டு வருவதற்கும், மற்றும் இந்த பொருளாதார, வர்த்தக மற்றும் பாதுகாப்பு உடன்படிக்கைகளில் ஆணித்தரமான முடிவுகளை எடுப்பதற்குமான ஒரு பேச்சு தந்திரத்துக்கான அல்லது பேச்சு சமபல நிலைக்கு கனடாவை தள்ளுவதற்கான முயற்சியாக கூட இருக்கலாம். ஆனால் அந்த பிராக்மெட்டிக் என்கின்ற நடைமுறை சாத்தியமுள்ள விவரங்களையே கனடிய பிரதமர் பகிர்ந்திருக்கின்றார். எனவே அவை ஆரோக்கியமானவை. வரவேற்போம், வாழ்த்துவோம், அவருடன் இணைந்து பயணிப்போம். இந்த நிலையில் இப்பொழுது அமெரிக்காவுக்கும் கனடாவுக்கும் இடையில் ஒரு போட்டித்தன்மை உருவானால் அந்த விடயத்தை ஒப்பிட்டு நோக்குகின்ற பொழுது, குறிப்பாக மாகாணி பதவியேற்றதிலிருந்து அவர் கூறிய கருத்துக்களுக்கும் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் தொடர்ந்து தான் என்ன இலக்கை அடைய வேண்டும் என்ற நிலையை ஏற்படுத்தி இவ்வாறான அறிவிப்புகளை வெளியிட்டாரோ அந்த நிலைக்கும் இடையில் எவ்வாறான வேறுபாடுகள் காணப்படுகின்றன? இரண்டு பயணங்களிலும் இருக்கக்கூடிய ஒப்புநோக்கல் எவ்வாறானதாக இருக்கின்றது? இல்லை, இதில் குறிப்பாக இந்த ஆசிய, ஐரோப்பிய மற்றும் இதர பகுதிகளுக்கான அணுகுமுறையில் கனடாவை விரும்புகின்ற நாடுகள் பல தங்களை தெளிவாக இனங்காட்டிக் கொண்டு வருகின்றன. எனவே இது அதாவது அமெரிக்க சந்தையில் செல்கின்றதா என்றால் ஆம். அமெரிக்கா உறவு வைத்திருந்த நாடுகளுடன் இன்னும் இறுக்கமான உறவுகள் கனடா செல்கின்ற பொழுதும் இது கனடா விரும்பி ஏற்கின்ற நடவடிக்கையாக அல்லாமல் கனடாவும் ஏனைய நாடுகள் இணைந்தும் செய்கின்ற நடவடிக்கையாக. நீங்கள் ஆரம்பத்தில் குறிப்பிட்ட ஒரு விடயம், இந்த ஐரோப்பிய யூனியன் வங்கி ஆளுநர் தெரிவித்த கருத்து என்பது ஒரு சாதாரணமாக 10ஓடு 11ஆக நாங்கள் கடந்து செல்லக்கூடிய ஒரு விடயம் அல்ல என்று சொன்னால், ஒரு முக்கியமான தலைவர்கள் எல்லாம் இவ்வாறான கருத்துக்களை கூறி வருகின்றார்கள். இருந்த பொழுதிலும் இந்த கனடாவை பொறுத்தவரையில் முக்கியமான தேவை ஒன்று பாதுகாப்பு சம்பந்தமான நடவடிக்கைகளில் நாங்களாக பணியாற்ற முடியுமா, அல்லது இருக்கின்ற இந்த அமெரிக்க பாதுகாப்பு நோராட் என்கின்ற உடன்படிக்கையில் எவ்வாறான ஆணித்தரமான முடிவுகளை எட்ட முடியும் என்பது. ஏனென்றால் நாளை சாதாரணமாக டொனால்ட் ட்ரம்ப் தூக்கி எறிந்து விட்டு சொல்லலாம், எங்களுடைய பாதுகாப்பால் தான் கனடா இவ்வளவு காலமும் பாதுகாக்கப்பட்டு வந்தது, நாங்கள் எங்களுடைய பாதுகாப்பு நடவடிக்கையிலிருந்து விலத்துகின்றோம் என்றால் கனடாவிற்கு பல பில்லியன் டாலர்கள் உடனடியாக தேவை. அதற்குரிய விமானங்கள், கப்பல்கள் போன்றவற்றின் அல்லது செய்மதிகள் மற்றும் தொடர்பாடல்கள் போன்றவற்றில் எல்லாம் செய்வது. மற்றது பொருளாதார கொள்கை ஒன்றை வரையறுக்க வேண்டிய தேவையில் மாகாணி அவர்கள் இருக்கின்றார்கள். எவ்வாறான நிலைமையில் இதனை செய்வது என்பது. எனவே அது தொடர்பான நடவடிக்கைகள் தொடர்பாக அவர் இப்பொழுது அந்த தங்களுடைய இந்த பொருளாதார நடவடிக்கைகள் தொடர்பான விடயங்களை பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்க போவதாக கூறியிருக்கின்றார்கள். எனவே இது ஒரு ஆரோக்கியமான வகையில் நகர்ந்து செல்லக்கூடிய ஒரு நிகழ்வாகத்தான் நாங்கள் பார்க்க முடியும். இது கனடா விரும்பி மற்ற நாடுகளை அழைப்பதல்ல, மற்ற நாடுகளும் கனடாவும் தேவையை உணர்ந்து செல்வது. அதாவது எங்களுடைய பழைய நடைமுறையை எவ்வாறு இருந்தது என்றால் அமெரிக்காவுக்கு மிக நெருக்கமாக இருப்போம். இது ஒரு பல நூற்றாண்டுகள், அதாவது 350 ஆண்டு வரலாறு கொண்ட அமெரிக்கா பிறந்து இப்பொழுது 350 ஆண்டுகள். அந்த 350 ஆண்டுகளில் பல சண்டைகளை கனடாவும் அமெரிக்காவும் பொருதி இருக்கின்றன. குறிப்பாக கியூபெக் மற்றும் இன்னொரு பிரதேசம் போன்றவற்றிற்காகவும் அல்லது கனடாவின் நிலங்களாக இருந்த பலவற்றையும் கைப்பற்றி இருக்கின்றன.
ஆனால் அதன் பிரகான ஜனநாயக புரள்வு உலகில் கனடாவும் அமெரிக்காவும் தொடர்ந்து இறுக பயணித்ததான, அதாவது அமெரிக்கா அழைத்தால் கனடா கண்மூடி கொண்டு செல்கின்ற கனடாவாக இருந்ததிலிருந்து இன்றில் இப்பொழுதும் நாங்கள் உங்களுடன் தயாராக இருக்கின்றோம், உங்களுடன் தொடர்ந்தும் பயணிப்போம், ஆனால் உங்களில் தங்கி இருக்க மாட்டோம். இதுதான் முக்கியமான செய்தி. உங்களில் தங்கி இருக்க மாட்டோம் என்றால் நீங்கள் மாறிவிட்டீர்கள், நீங்களாகத்தான் இந்த மாற்றத்தை கொண்டு வந்தீர்கள், இது எங்களை பலவீனமாக்கிவிட்டது. எனவே நாங்கள் இந்த குறிப்பாக இந்த ஓட்டோ செக்டர் எனப்படுகின்ற வாகன உற்பத்தி துறையில் பல நாடுகளின் உற்பத்திகளும் இங்கே வரலாம். அது அமெரிக்காவுக்கு நிச்சயமாக ஒரு சினத்தையும் பாதிப்பையும் ஏற்படுத்தும். இருந்த பொழுதும் அமெரிக்கா கூட தனது மின் சக்தி தேவைகளுக்காகவோ அல்லது எரிபொருள் தேவைகளுக்காகவோ கனடாவைத்தான் நம்பி இருக்கின்றது என்பதில் பல இடங்கள், பல மாகாணங்களுக்கான மின் விநியோகம் கூட கனடா தான் செய்கின்றது. குறிப்பாக ஒன்டாரியோ, 3 மாகாணங்களுக்கு ஒன்டாரியோ மின் விநியோகங்களை செய்து கொண்டிருக்கின்றது, நியூயார்க் உட்பட. இவ்வாறான நிலைமையில் உறவு என்பது தொடரும். ஆனால் எங்களுக்குள்ளே ஒரு ஆளுமையான, ஒரு ஆரோக்கியமான ஒரு வரையறையை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பதைத்தான் காணி அவர்களின் நேற்றைய உரை தெளிவாக்கி இருக்கின்றது. ஆனால் இது ஒரு எதிர்பார்க்கப்பட்ட உரையாக அல்லாமல் மாறாக எந்தவித, அதாவது இனிப்பு, அதாவது பூசி மெழுகாமல் அல்லது சுவையூட்டப்படாமல் அல்லது அமெரிக்காவுக்கு விரும்பிய மாதிரியாக அல்லாமல் நேரடியாக செய்திகள் வழங்கப்பட்டிருக்கின்றன. நீங்கள் பல நிகழ்ச்சிகளில் குறிப்பிட்ட விடயம், கனடாவும் அமெரிக்காவும் புவியியல் சார்ந்து பாதுகாப்பு ஒத்துழைப்பை தொடர்ந்து மேற்கொள்ள வேண்டிய எல்லைகளில் அமைந்திருக்கின்ற நாடாக இருக்கின்ற வகையில் கனடாவினுடைய பாதுகாப்பு என்பது கனடாவிலேயே கைகளில் தங்க வைக்கப்பட்டால் அதனால் ஏற்படக்கூடிய விளைவுகள் பாரதூரமாக இருக்காதா? ஏனென்றால் நேற்றைய உரையில் மாகாணி பாதுகாப்பு விடயம் தொடர்பாக கூறியிருக்கின்றார், அதனை மேம்படுத்த வேண்டும் என்ற ஒரு விடயத்தையும் குறிப்பிட்டிருக்கின்றார். சில வேளைகளில் அமெரிக்கா இப்பொழுது ஒத்துழைப்பது போன்ற நிலையில் இருந்து சற்று பின்வாங்கினால் அதற்கு கனடா தயாராக வேண்டும் என்ற ஒரு நிலை ஏற்கனவே அவர் அறிந்து வைத்திருக்கக்கூடிய ஒன்றாக இந்த உரையின் மூலமாக பிரதிபலிக்கிறதா? அதாவது இந்த உரை நிச்சயமாக குறிப்பிட்ட இந்த பாதுகாப்பு விவகாரத்தில் எவ்வாறான பலவீனம் ஏற்படுமாக இருந்தால், இப்பொழுது அமெரிக்கா கூட அலஸ்காவுக்கு செல்ல வேண்டும் என்றால் நிச்சயமாக தரை வழியாக செல்வதாக இருந்தாலும் கடல் வழியாக செல்வதாக இருந்தாலும் கனடாவின் பகுதிகளினூடாக செல்ல வேண்டிய ஒரு தன்மை இருக்கின்றது. அதன் அமைவிடம் அவ்வாறு. அதைவிட இந்த ஆர்டிக் பிரதேசம் என்பது கனடாவின் ஒரு கனிம வள பிரதேசமாகவும் அதில் கூட அமெரிக்கா கண் வைத்துள்ளதாக மட்டுமல்ல, ரஷ்யாவுடன் நேரடியாகவே அதில் பொருத்தக்கூடிய நிலைமை கூட ஏற்படலாம். ஆனால் கனடா அவ்வாறான நிலைக்கு செல்லாது. ஆனால் அவர்களை பொறுத்தவரையில் ஒரு அதாவது கொள்கை ரீதியிலான உறவு வேண்டாம், நடைமுறையில் எது சாத்தியமாகுமோ அதனை நாங்கள் ஒரு அதாவது அரசு இயந்திரங்கள் மூலம் கட்சி சார்ந்ததாக இல்லாமல் அல்லது அமெரிக்காவில் இருக்கின்ற கட்சிக்கும் கனடாவில் இருக்கின்ற கட்சிக்கும் உள்ள உறவு சார்ந்ததாக இல்லாமல் நேரடியாக இந்த உறவுகளை மேற்கொள்வோம் என்பதையும், அவ்வாறு ஒரு பாதுகாப்பு நிலை என்பது மாறுபட்டு செல்லுமாக இருந்தால் நிச்சயமாக கனடா அதற்கான உதவிகளை ஐரோப்பிய ஒன்றியத்திலிருந்து பெறும் என்பதில் எந்தவித இரண்டாம் கருத்தும் இல்லை. என்றால் ஜெர்மனி போன்றவற்றின் தொழில்நுட்பங்களும் அதைவிட தென்கொரியா போன்றவற்றின் தொழில்நுட்பங்கள் போன்றவற்றையும் உள்வாங்கும். அமெரிக்காவில் தங்கியிருக்கின்ற ஒரு விடயத்தில் ஒரே ஒரு பலவீனம் இருக்கின்றது, இந்த அப்கிரேட், அதாவது டெக்னாலஜி எல்லாம் இப்பொழுது தொழில்நுட்பம். அப்பொழுது அவர்கள் தாங்கள் செய்கின்ற பிரதியீடுகளை கனடாக்கு வழங்காவிட்டால் அப்கிரேட்ஸை, கனடாவின் சிஸ்டம் என்பது அவர்களுடன் ஒத்துழைக்க அந்த சேர்ந்து பயணிக்க முடியாத ஒரு நிலைக்கு வரும். அவ்வாறான நிலையிலிருந்து விடுபடுவதற்கு தான் கனடா முயல்கின்றது என்று சொன்னால், எந்த ஒரு இயந்திரமோ எந்த ஒரு விமானமோ அல்லது எந்த ஒரு செய்மதி தொடர்பாடலோ வாங்கப்பட்டால் அதற்குரிய தொடர் அப்கிரேட்ஸ் என்பது தங்கு தடையின்றி கிடைப்பதானால் ஒரு நேர்மையான உறவு தேவை. அதனை ஒரு தடைக்கல்லாக அல்லது ஒரு பேசு பொருளாக, பேச்சுக்கான பொருளாக எந்த நாளும் அமெரிக்கா பயன்படுத்த முடியாத நிலையை தான் கனடா நடைமுறைக்கு கொண்டு வருகின்றது. அதுதான் உண்மைதான். நன்றி சுரேஷ், நிகழ்ச்சியில் கலந்துரைக்கு மீண்டும் மற்றொரு பொழுதிலே பேசுவோம். நன்றி ராம், நன்றி நேயர்களே, மீண்டும் ஒரு பொழுதில் சந்திப்போம். சிஎம்ஆர் யூடியூப் சேனலில் இணைந்திருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் எமது நன்றி. காமெண்ட்ஸ் பகுதியில் உங்கள் கருத்துக்களை தெரிவிக்க தவறாதீர்கள். முக்கிய செய்திகள், காணொளி தொகுப்புகள், நேர்காணல் என பலதரப்பட்ட அம்சங்களையும் உங்களுக்காக தருகின்றது சிஎம்ஆர் யூடியூப் சேனல். சிஎம்ஆர் என்று சர்ச் செய்து எமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களோடும் இந்த காணொளி தொகுப்புகளை பகிர்ந்து கொள்ளுங்கள். அருகில் இருக்கின்ற முக்கிய காணொளி தொகுப்புகளையும் தவறவிடாமல் பாருங்கள்.